நரசிம்மர் அவதாரம் வந்து பிரகலாத காப்பாற்றுக்காக தூணில் பொழந்து வந்தாருன்னு தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலேயும் இருப்பாங்கன்னு அதனால தான் கடவுளை அந்த தூணும் இங்கே தான் இருக்குன்றாங்க. அந்த தூணை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இது ஆந்திரா மாநிலம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கே பாருங்கள் ஒரு மலையை எப்படி குடஞ்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். குடஞ்சி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன போங்க ஸ்டைலாக போகிறாங்க பாருங்கள் எங்கள் பசங்க. அப்படின்னா நம்ம போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது, அப்படியே பார்த்துருங்க. ஃபோன் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது சொல்லி ஜுவாலா நரசிம்மர் சுவாமி இப்போ வந்து அந்த கட்டை மாதிரி வச்சுருந்தா நடக்கிறாங்க. நம்ம தான் கட்டை வாங்காமல் வந்துட்டோம். வெள்ளங்கிரி பருவத மலை நிறைய மலை இருக்கும். இது வந்து அனுபவம் புது அனுபவமாக இருக்குது. வந்து சிறுத்தையெல்லாம் சுற்றுதாமாங்க. கொஞ்சம் கேங்காக போகிறதும் நல்லது. இதே சிறுத்தை யாரும் எதுவும் பண்ணல, இருந்தாலும் சொன்னாங்க இந்த மாதிரி சிறுத்தையெல்லாம் இருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்துக்க, விலங்கு பாம்பு பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ இப்போ வேறு சமீபத்தில் ஒரு படம் செம்ம ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த குணா கேவில் வந்தது, மஞ்சுமா பாய்ஸா படம் பேர். இன்னும் நான் படம் பார்க்கல, இந்த படியேடு முடிஞ்ச அப்புறம் பார்க்குறேன் உங்களை. அதுக்கு முன்னாடி இயற்கை காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பாய்ஸ் நம்ம தேடி வந்தது இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. முடியல, நல்ல வெயிலுக்கு ஏறுது. ஒன்றும் மூச்சு நல்லா பயங்கரமாக வாங்குதுங்க. அதோ அந்த உச்சிக்கு போக போகிறாங்க. இதோ அந்த உச்சி தான் பாருங்க எங்கே இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜுவாலா நரசிம்மரை பக்கத்துக்காக போயிட்டுருக்கோங்க. இங்கே ரத்த குண்டான்னு எழுதிருக்கு பாருங்கள். இதுதாங்க, இது பெருசு. இது அங்கே சின்னதாக இருக்குது, அதுவும் ரத்த குண்டா, இதுவும் ரத்த குண்டாகுமா. இங்கே பாருங்கள், இதுவும் ரெட் கலரில் இருக்குமா. இங்கே தான் கை கழுவுனாரம்மா. இங்கே லாக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. தமிழில் எதுவும் சொல்லுவாங்களே, மறந்துட்டேன். குருதி குளமாங்க. இங்கே பாருங்கள் ரத்தம் மாதிரி வருதா. இன்னும் சிவப்பாக இருந்தது, இப்போ என்ன கழிவுக ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. கலர் கொஞ்சம் மாறுது. ஒன்றும் ஓரமான இல்லை. ஜுவாலா நரசிம்மர் இதுக்கு உக்கிர சம்பவம் ஏறதுக்கான வழி இதுதான். நிறைய பேர் ஏற மாட்டாங்க, பாதியிலே ட்ராப் ஆகிடுவாங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள் ஏறது மட்டும் பாருங்கள், இந்த கயிறெல்லாம் பிடிச்சி ஏறணும். அவரால் ஏற முடியல, கேப் போட்டவர், அவர் ட்ராப் வாங்கிட்டாருங்க. சரி ஓகே நம்ம போவோம் வாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நிற்க இருக்குது, இப்போ ஏறணும். இந்த மலை உச்சியில் தான் அங்கே இருக்காரு பார்த்துக்குங்க. இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம ஏற போகிறோம். நினச்சோம், ஆனால் இது மட்டும் ஆகிட்டு இல்லையாங்க. இங்கே பாருங்களேன் அப்படியே கீழே உக்காந்துனே இறங்குறாங்க பாருங்கள். இன்னும் இறங்கி கீழே ஒரு நேரம் இருக்காமா, அங்கே தான் அந்த தூண் இருக்கான். போனோம் பா. நம்ம பசங்க எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், எப்படி இறங்கணும் பாருங்களேன். இறங்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், நரசிம்மர் இங்கே தான் இந்த தூணில் தான் பழந்து வந்திருக்காரு. தூணை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எதுவும் கட்டுக்கதையோ எதுவும் இல்லைங்க, உண்மை. 5 சுத்தாடே ஊந்துருண்டா ஏப்பா பாடா. என்னங்க இங்கே இருக்கிற இடமே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு வந்து 5 சுற்ற சொல்கிறான், ரொம்ப ரிஸ்க்கு. கல் இருக்கா? சரி ஓகே சுற்றிட்டு வரேன். அவன் ஈஸியாக தான் இருக்கு, அவன் சுற்றுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா முடியலங்க. ஐயோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள் நீங்களே. ஒரு வழியாக நம்ம ஏறி வந்துட்டோம். ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். நரசிம்மர் தன்னோட பக்தரான பிரகல்நாதனை காப்பாற்றுறதுக்காக ஒரு தூண் வந்து பிறந்து வந்திருப்பார். அது கற்பனை கதையில் உண்மை கதை. அந்த தூண் இதோ இங்கே பாருங்கள், இந்த தூண் தாங்க. இது ஆந்திரா மாநிலம் அகோபலத்தில் இருக்குது. ரொம்ப கடினமான மலைப்பயணம். சதுரகிரி, வெள்ளங்கிரி, பருவதமலை, கொண்டரங்கி மலை, அதுபோல் தமிழ்நாட்டில் பல கடினமான மலைப்பயணங்களில் இருக்குல்ல, அதே போல் ஆந்திராவிலையும் ரொம்ப கடினமான மலைப்பயணம் சொல்லலாம். என்னடா நீ வந்தனால ரொம்ப கடினமான மலைப்பயணம் சொல்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாதி பேர் ட்ராப் ஆகிடுவாங்க. எங்கள் கூட 5 பேர் ஏறினாங்க, 2 பேர் ட்ராப் ஆகிட்டாங்க, 3 பேர் தான் வந்தோம். இந்த காட்சியை உங்களால் நிறைய பேர் வந்து
ஏற முடியாது, நிறைய பேர் வர முடியாது, நிறைய சூழ்நிலை இருக்கலாம். பட் உங்களுக்காக நான் ஏறி வந்திருக்கேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த தூண் தாங்க இந்த மலை பயணம், யாராலும் மறக்க முடியாத ஒரு மலை பயணம். பாருங்கள், இதுதாங்க ஜெய் நரசிம்மா. மக்கள் எங்கே இருந்தாலும் வராங்க, எறும்பு மாதிரி தேடுறாங்க பாருங்க. இங்கேருந்து ஏறணும், இந்த படிக்கட்டில் ஏறணும். சின்ன வழியில் ஏறி வராங்க. இங்கே பாருங்க, இன்னும் ஆளுங்க வந்துன்னு இருக்காங்க. காட்டு வழி. என்னங்க, நம்ம ஏறும்போது ஒரு மரம் பார்த்தோம்ல, இப்போ தான் கிட்ட வந்து பார்க்குறோம் அந்த மரத்தை. இங்கே ₹1 காயின், அதான் காயின்ஸ் தான். ₹1 காயின் இல்லை, இவங்களால எவ்வளோ முடியுது, ₹1, ₹2, அதுக்கு மேலே இல்லை. ₹5 காயினெல்லாம் குத்தல, இங்கே அப்படியே குத்தி வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த மலை உச்சியிலிருந்து தான் இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, தி பாய்ஸ் ஃபுல்லாக இறங்கின்னு இருக்காங்க. அப்படியே உக்காந்து இறந்து தான் இருக்குது.